இன்றைக்கி யுகாதி இல்லை, எங்கள் வீட்டில் பாயாசங்க. தெலுங்கு யுகாதி இன்றைக்கி பாயாசம் செஞ்சுட்ருக்கேன். பார்த்தீங்களா, இப்போதைக்கு சேமியா போட போகிறேன். பாயாசம் உதிக்குதுங்களா. சேமியா ஜவ்வரிசி வெந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு பால் கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். அப்புறமா கடிச்சு போட்டுட்டு பால் பொங்குது பால் பொங்குது பார்த்தீங்களா. பால் பொங்குது ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஏலக்காய் போட்டுடணும். ஏலக்காய் கடையில் விட்டுட்டு பாருங்கள், சேமியா வெந்துச்சுங்களா. வெந்துச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், நெய் ஊற்றிக்கணுங்க. நெய் ஊற்றிக்கிட்டு நெய் சூடாச்சுனாலே இது பாருங்கள், அனல் பறக்குதுங்களா. இதை போட்டுக்கணும். சிறப்பாக அவ்வளோதான். 2 கப்பு சர்க்கரை போடணுங்க. கலந்து விட்டுணும். கலந்து விட்டுனா நெக்ஸ்ட்டு பால் ஆறுனது ஊற்றணும். பால் பாயாசம் தாங்க, ஆனால் பால் ஆறுனா தான் ஊற்றணும், இல்லைன்னா கெட்டு போன மாதிரி தெரியும். பார்த்தீங்களா, பால் ஆறிட்டது. சேமியா பாயாசம் ரெடி. ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் தாங்க. நெக்ஸ்ட் வந்து உளுத்த வடை. சாமி பிரசாதத்துக்கு சாமி பிரசாதம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எங்கள் பண்டிகை யுகாதி பண்டிகை, தெலுங்கு யுகாதி. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன், வெங்காயம் போட்டுட்டு மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மிளகு சீரகம் போட்டு பிசையணுங்க. பிசைஞ்சிட்டாக்கா வடை சேர்த்து சாஃப்டாக ஊறணும். மாவு ஊறினா அரிசி மாவு போட்டுக்கணும்.